அன்புள்ள வரி செலுத்துவோருக்கு ஒரு அவசர அறிவிப்பு. டிஜிட்டல் யுகத்தில் தகவல்கள் மின்னல் வேகத்தில் உங்களை வந்தடைகின்றன. வருமான வரித்துறையின் மத்திய செயலாக்க மையம் வரி தணிக்கை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டியவர்கள் அனைவருக்கும் குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சலை அனுப்பியுள்ளது. யார் கட்டாயம் வரி தணிக்கை செய்ய வேண்டும்? சாதாரண தனி நபர்களுக்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யும் தேதி வேறு என்றாலும் பின்வரும் வர்த்தகர்கள், அதாவது பிஸ்னஸ்மேன் மற்றும் சேவை வழங்குநர்கள் கட்டாயம் தணிக்கை செய்ய வேண்டும். சேல்ஸ் 1 கோடி ரூபாய்க்கு மேல் உள்ளவர்கள், இரண்டாவது சர்வீஸ் ரெசிப்ட்ஸ் 50 லட்சத்துக்கு குறைவாக உள்ளவர்கள். இவர்கள் முதலில் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்ட் மூலம் வரி தணிக்கை செய்து பின்னர் ITR 3 போன்ற பொருத்தமான படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். முக்கிய நாட்கள் என்னென்ன அப்படி பார்ப்போம். மதிப்பீட்டு ஆண்டு 2025-26, நிதி ஆண்டு 2024-25க்கு உள்ளது. வரி தணிக்கை அறிக்கை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு அக்டோபர் 31, 2025. முன்னர் செப்டம்பர் 30 என இருந்த இந்த காலக்கெடு பல்வேறு உயர் நீதிமன்றங்களின் அறிவுறுத்தலுக்கு பிறகு அக்டோபர் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் வரி தணிக்கை அறிக்கையையும் அத்துடன் தணிக்கை செய்யப்பட்ட வருமான வரி கணக்கையும் தாக்கல் செய்ய வேண்டும். நீங்கள் ஏற்கனவே தணிக்கை இல்லாமல் உங்கள் ITRஐ தாக்கல் செய்திருந்தால் இந்த குறுஞ்செய்தியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. தாமதித்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். காலக்கெடுக்குள் நீங்கள் தணிக்கை அறிக்கையை சமர்ப்பிக்காவிட்டால் உங்கள் மொத்த பரிவர்த்தனையில் 0.5% அல்லது 1.5 லட்சம் இவற்றில் எது குறைவோ அது அபராதமாக விதிக்கப்படலாம். கடைசி நிமிடத்தில் ஏற்படும் அதிகப்படியான இணையதள நெரிசலை தவிர்க்க விடுமுறை மற்றும் பண்டிகை காலம் தொடங்குவதற்கு முன்பே உங்கள் தணிக்கை மற்றும் ITR தாக்கல் செய்யும் பணியை விரைந்து முடிக்குமாறு வருமான வரித்துறை வலியுறுத்துகிறது. விரைந்து செயல்பட்டு அபராதத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.